அதே போல பலதரப்பட்ட ஊழியர்களை செய்ய முடியாது. அதனால் ஜெபித்துக் கொள்ளுங்கள், மாலையில் பங்கேறுங்கள். இந்த வழியில் நாம் தியானிக்கும்படியாக நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உன்னை இன்றைக்கும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நானாக செல்லவில்லை, அனுப்பினவரால் செல்லப்பட்டேன். நம்ம போக முடியல. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஏதோ ஒரு காரியத்தை அங்கே கிதியோனை கொண்டு தேவன் செய்ய வேண்டும், மீதியார் கையில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே உன்னை அனுப்புகிறவர். எந்த ஒரு காரியம் தேவனால் அனுப்பப்படுகின்ற போது, தேவனால் நடத்தப்படுகின்ற போது அது ஜெயமாக மாறும். அது நம் வாழ்க்கையில ஒருவேளை கிதியோன் தன்னுடைய ஞானத்தினாலே செயல்பட்டிருந்தால் அவனால் ஜெயமாக அந்த காரியத்தை முடித்திருக்க முடியாது. எப்படி ஜெயித்தான் அவன்? 300 பானைகளை கொண்டு, தீவெட்டிகளை கொண்டுதான் லட்சக்கணக்கான மீதியாளரை ஜெயித்தான். யாரால் அனுப்பப்பட்டான்? தேவனால் அனுப்பப்பட்டபடியினாலே வெறும் பானையை கொண்டு அவன் காரியங்களை செய்தான். அதுபோல இத்தனை ஆண்டுகளாக இந்த ஊழியம் வெறும் பானை போல அநேகருக்கு தோணலாம். ஆனால் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டுதான் வருகிறான். இது வெறுமையா ஒரு சிம்பிளா அவங்க பார்வைக்கு தோணலாம். அநேகருக்கு நாம் சொல்கிற காரியம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. மற்றதுக்கெல்லாம் ஒரு எஃபெக்ட் கொடுக்குறீங்க, மற்றதுக்கெல்லாம் ஒரு கருத்து வைக்கிறீங்க. இந்த தேவனுடைய இந்த ஊழிய காரியங்கள், தேவனுடைய ஐக்கிய காரியத்தில் அந்த எஃபெக்ட் நம்ம குறைவா தான் இருக்கு. மற்றதுக்கு இருக்கிற அந்த அர்த்தங்கள், மற்றதுக்கு இருக்கிற அந்த கருத்துக்கள் தேவ காரியங்கள்ல குறைவா இருக்கிறது. என்னன்னு சொன்னா அவருடைய முழுமை நம்ம தெரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதினாலே இங்கே சொல்லுகிற, உன்னை அனுப்புகிறவர் நான் தான் உன்னை அனுப்புறேன். நீ ஒன்ன செய்ய வேண்டாம், நீ வெறும் பானை தான். யார் தான் நீ வெறுமையானவன் தான். உன்னை கொண்டு இந்த பாருங்க, அன்னைக்கு இருந்த அந்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு வளர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்தவங்க நீ வளர்ந்து ஒரு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாங்க. நான் கூட 7 வயதில் என்ன பண்ணேன், ஒரு பிபிஎஸ்ல போய் நான் பங்கேற்று 7 வயசுல எக்மோர்ல ஒரு சர்ச்சில் பிபிஎஸ்ல போனேன். அங்க போயிட்டு நான் பங்கேற்றிருக்கிறேன். அதன் முடிவு என்னைக்கு, அன்றைக்கு அந்த 7 வயதிலே ஒரு அந்த சிறுபிள்ளை ஊழியத்தில் நான் பங்கேற்றேன். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறேன். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரிகளும் வீணாய் போகாது. நான் கண்ணால பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றைக்கு 7 வயதிலே என்னை அந்த இடத்துல டீச் பண்ணவங்க என்னை பார்க்கல. ஆனால் இன்றைக்கு என்னை கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாக இது போல் அநேக ஜனங்களை அந்த பிபிஎஸ்ல வந்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு திருமணமானவங்கள்லாம் கர்த்தருக்குள் இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அனுப்புகிறவர் யாராய் இருக்கிறார்? கர்த்தராய் இருக்கிறார். எடுத்து நாம் வாசிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போன்று பாருங்க, அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவர் கேட்கிற, யாரை அனுப்புவேன்? இது நமது காரியம் அல்லவா. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியம்? இது தேவனும் நாமும் இணைகின்ற ஒரு காரியம். அதுக்கு தேவனும் நாமும் இணைகின்ற ஒரு காரியம். இது நானாய் அல்ல, தேவனாய் அல்ல, இணைந்து செய்வதுதான் இந்த தேவனுடைய காரியங்கள். தேவன் இல்லாமல் நாம் செய்ய முடியாது. நானும் இல்லாமல் தேவன் செய்ய ஒரு நபர் வேண்டும். தேவனுக்கு ஒரு நபர் வேண்டும். அதனால் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்கள் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவருடைய சத்தம். யாரை நான் அனுப்புவேன் என்று யாருடைய சத்தம்? அது ஒரு ஊழியர்களுடைய சத்தம் அல்ல, இது ஆண்டவருடைய சத்தம். அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கிதியோனுக்கு ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை கேட்டு கடந்து போகிறான். சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு எதிரையா இருக்கிறது. அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது பெரியவன் போது நான் யாராய் இருக்கிறேன், சிறியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய பிறப்பு, அவனுடைய சூழ்நிலை எல்லாம் தகுதியற்றது. தேவன் அனுப்புவதற்கும் அவனை சீரியனை மேற்கொள்வதற்கு அவன் என்ன கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. என்ன கிடையாது அவனுக்கு. அதுபோல தகுதி இல்லாத நம்மை தேவன் செய்கிறார், அழைக்கிறார். யார் காரியமாக? இணைந்து செய்கிற ஒரு காரியம். யாருடைய காரியம்?
ஏன் ஞானத்தினாலே எதையும் செய்ய முடியாது? பல ஆண்டுகள் பல ஜனங்களை கொடுத்து இந்த ஊழியம் 23 வருஷங்கள் கடந்து வந்திருக்கிறது. அந்த ஆரம்ப நாட்கள் ஆரம்பித்த உடனே முதல் மாதம் சபை ஆரம்பித்தோம், அடுத்த மாதம் ஏப்ரல் என்ன பண்ணாங்க, அந்த சிறுபடை ஊழியத்தை செய்தோம். ரொம்ப அருமையாக அந்த நாட்களை யோசிப்பாங்க. அப்போ அந்த இந்த நிறைய நபர்கள் நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், அப்படியே வரிசையை என்ன பண்ணுவோம், அந்த பிபிசியில் பங்கேற்ற அத்தனை மணிக்கு அப்படியே இந்த திருவள்ளா சுற்றி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆரம்ப நாட்கள்ல. அதுக்கப்புறம் இந்த கீழ் வீட்டில் வந்து என்ன பண்ணுங்க, பழைய வீடாக இருந்தது, இங்கே பல வருஷங்கள் செய்து இப்படியாக தொடர்ச்சியாக ஊழியர்களை செய்ய முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த லாக்டவுனில் கொஞ்சம் இதுவாச்சு, மற்றபடி தேவன் நடத்தினார். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இது யாருடைய காரியம்? தேவனும் நாமும் எது செய்கிற ஒரு காரியம். படிப்பது பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதுக்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அதுங்க நம்ம வாலண்டரியா அவர் என்ன பண்ணுது, இது வந்து தேவ காரியம். இது யாருடைய காரியம்? இது நான் கூப்பிட்டு அழைக்கிற ஒரு காரியம் அல்ல. இது யாருடைய காரியம்? நமது காரியம். யாருடைய காரியம்? தேவன் சொல்லுகிறார் நமது காரியம் என்று சொன்னால் அங்கே யாருடைய சத்தம் உரைக்கிறது? தேவ சத்தம் உரைக்கிறது. அவர் சொல்லுகிறார், யார் நமது காரியமாய் போவாங்க, அவனுடைய சத்தம் உரைக்கிறது. அதை கேட்டு சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இணைந்து கொண்டான். யாரோடு இணைந்து கொண்டான்? நல்ல ஒரு வாய்ப்பு. நம்முடைய வாழ்விலே வாழ்நாளிலே தேவன் நம்ம கொண்டு கொடுக்கின்ற அந்த காரியங்கள் நல்ல ஒரு வாய்ப்பை கருத்து கொடுக்கும் போது அந்த வாய்ப்பு என்ன பண்ணணுமோ அவாய்ட் பண்ணிடணும். அதெல்லாம் பண்ண மாட்டோம், ஒரு பெருசா என்ன மாட்டோம், மற்றதெல்லாம் என்ன பண்றோம், ஒரு பெருசா தலைமையில வச்சு என்ன பண்றோம், ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம், என்னென்னவோ செய்யறோம். தேவ காரியத்தை குறித்ததான ஒரு ரகசியம், ஒரு வெளிப்பாடு இல்லாதபடி இருக்கிறோம். ஏசாயா புத்தகம் என்பது எழுதப்படுவதற்கு முன்பாகவே சொல்லப்பட்டதுனால்தான் ஏசாயாவுடைய பெரிய புத்தகம். காரணம் என்ன? தேவனோடு இணைகின்றவனாய் இருந்தபடினால்தான் இயேசுவின் பிறப்பை வெளிப்படுத்துகின்றார், இயேசுவின் மரணத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறப்பான புத்தகம். என்ன புத்தகம்? ஏசாயாவின் புத்தகமாகும். காரணம் என்ன? தேவனோடு இணைந்து கொண்டான். கிதியோன் அங்கே சொல்கிற வண்ணமாய் அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்லும் போது அவன் இடம் கொடுக்கிறான். ஒரு சில அடையாளங்களை கேட்கிறான். அடையாளங்களை கேட்கிறான். அடையாளங்களை என்ன செய்கிறார் அவனுக்கு? அப்போ இன்றைக்கு இந்த ஊழியத்தில் வருகின்ற போது நஷ்டம் இருந்ததுங்களா? அடையாளங்கள் நடந்தது. இது தேவனும் நீங்களும் இணைந்தபடினால் உங்களுக்கு வேண்டிய அடையாளங்கள் நடந்தது. நடந்ததா இல்லைங்களா? அந்த காலில் அந்த ஓட்டு போட்டு வெளில வரும்போது வராங்க. நான் கேட்டேன், போகிற பாஸ்டர் நம்ம ஃபோன் பண்ணோம், அவர் இல்லை சபை பண்ணுறதுக்கு வரல, ஆனால் 12 மணிக்கு என்ன பண்ணாங்க? அடையாளங்கள் நடந்தது. காரணம் என்ன? இது அவரும் நாம் சேர்ந்து இணைந்து செய்கின்ற ஒரு காரியம்தான் அந்த சிறு பிள்ளைகள் ஊழியம். இது வந்து நம்ம ஒரு திறமையினாலேயோ நம்ம ஏதோ நம்ம ஒரு வருஷம் செய்கிறோம் இல்லை. ஆண்டவருடைய காரியம் இது. அதை குறித்து ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 13. ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும் போது, சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும் போது யாரை ஏற்றுக்கொள்கிறோம்? அப்போ இத்தனை 6 நாட்களாக பிள்ளைகள் மாத்திரம் வரவில்லை. யாரும் வந்தது? ஆண்டவரும் வந்திருக்கிறார். யாரும் வந்தார்கள்? ஆமா, அவரை ஏற்றுக்கொண்டோம். அவரும் வந்திருக்கு. நம்மள போல பார்க்கல. நம்ம விளையாட்டா என்ன பண்றோம்? சில விளையாட்டா செய்கிறோம். அப்படி செய்யவே கூடாது. அப்படி செய்யவே கூடாது. யாரை ஏற்றுக்கொள்கிறோம்? நாமத்தின் படிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை, எப்படிப்பட்டது வசனவாசி? ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிற எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பாருங்க, தாழ்த்தி அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய். அடுத்த வருடம் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். எவ்வளவு இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்? வாய்ப்பை என்ன பண்ண மாட்டோம்? அதை பயன்படுத்திக்க மாட்டோம். அதை விட பெரிய வேலை நமக்கு இருக்கு இல்லைங்களா? இதை விட பெரிய வேலைகள் நமக்கு இருக்கிறது. அது என்ன வேலையோ எனக்கு தெரியல. அதுக்கு இதை விட பெரிய, எனக்கு தெரிந்ததெல்லாம் இவர் தான் எனக்கு பெரியவர். இந்த 23 வருஷங்கள் இந்த சபை நடந்து கொண்டு வருகிறது. 2003 நடந்தது. இதுவரைக்கும்
அவர்தான் எனக்கு எல்லாம். உறவுகள், நிகழ்ச்சிகள் எல்லாமே நெக்ஸ்ட் தான். எல்லா ஊழியத்தையும் முடிப்பேன், அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு உண்மையா போவேன். என் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பேன், அதை செய்வேன். அது ஆனால் எதற்கு முதலிடம்? அந்த பிள்ளை ஏற்றுக்கொண்டால் யாரை ஏற்றுக்கொள்கிறோம்? தேவனை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அப்படியானால் நம் வாழ்க்கையிலே 18, 19, 14 வாசிங்க. இயேசுவோ சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாது. இப்ப பாருங்க எவ்வளவு ஒரு பிள்ளைகள் ஊழியம் என்பதை நீங்க எப்படி யோசிச்சு செஞ்சீங்கன்னு தெரியாது. வேதம் எவ்வளவு அருமையாக விளக்குகிறது. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பிள்ளைங்களாம் அந்த ரொம்ப அருமையான பாட்டலானதுங்க. பெருமையுள்ளவனை பார்க்கணும் பொறுமையுள்ளவன் பாக்கியவான். அதுக்கு நமக்கு பதிஞ்சதோ இல்லையோ பிள்ளைங்க மனசு அந்த பாட்டு பதிஞ்சிருக்கு. பின்வரும் நாட்கள்ல அந்த பிள்ளைங்க யோசிப்பாங்க, போனாங்க பொறுமையுள்ளவன் தான் பாக்கியவான். அதுக்கு அப்புறம் என்ன நல்ல நல்ல பாட்டுலாம் பாடுங்க. டான்னா அது டான்னா டக்கர் டக்கர் தான் அதெல்லாம் வரும். யார் டான கண்ட்ரோல் பண்ணுகிறவன் தான் டான். யாருங்களா கண்ட்ரோல் பண்ணுகிறவன் தான். நம்ம பாடிட்டோம், பிள்ளைகளும் பாடினாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது ஒரு நாள் பயனை கொடுக்கும். தண்ணீர்கள் மேல் ஆதாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை காண்பார். நதுங்க சின்ன பிள்ளைகளுடைய மனசுல விதைச்சிட்டங்க. நதுங்க சின்ன பிள்ளைங்க மனசுல காய்ந்த ஒரு மரம் அல்ல, பச்சை மரம் பண்ணவோ கொடுத்துட்டு கிரியை செய்யும். நம்ம மனசு நம்ம வந்து காஞ்ச மரமா இருக்கு. நம்ம இருக்கு எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் சத்தியம் நம்மள பல விடுவிக்க முடியல. ஆனா அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில வந்து பல மாற்றங்கள் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு இந்திக்கார பிள்ளை வரும், 2 வருஷமா வந்து இருக்கிறான். முதல்ல வரும்போது ஒரு மாதிரி ரஃபா இருக்கும். இந்த வருஷம் பார்க்கும்போது ரொம்ப சாந்தமாயிட்டான், அமைதலாயிட்டான். அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியும். என்ன பண்ண முடியாது. அந்த சின்ன பிள்ளை வந்து வரும்போது 2.5 வயசு இருக்காங்க, இப்போ 4 வயசு இருக்காங்க. 4 வயசு இருக்கும் அன்னைக்கு. அப்போ பாருங்க, ஏதோ ஒரு காரியம் இங்க வந்தா இந்த ஒழுங்க சொல்லி கொடுக்குறாங்க, இங்க வந்தா இப்படி இருக்கணும்ன்ற அந்த ஒரு இடத்துக்குள்ள அந்த சின்ன பிள்ளை வந்துருச்சுங்க. 2 வருஷம் அந்த பிள்ளை வந்தாங்க. ஒரு அந்த பிள்ளைக்குள்ள ஒரு மாற்றம். பல வருஷமா இருக்கிறோம் நாமும் என்ன பண்ணுங்க, முழுமையான ஒரு மாற்றம். பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உள்ள குணம் என்ன? நீ என்ன சொல்றது, நான் செய்யுது எனக்கு இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எவ்வளவு இருக்கு. நீனா ரொம்ப சிம்பிளா இந்த இதுக்கு முடியாது. எனக்கு இது யாருடையது? என்னுடையதா? என்னுடைய யோசிச்சு பாருங்க. இந்த 23 வருஷங்கள் பல ஜனங்களை கொண்டுதான் அந்த ஊழியம் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மாத்திரமல்ல, பல ஜனங்களை கத்தர் கொண்டு வந்தார். ஒவ்வொரு முறையும் வெளியிலிருந்து வருவாங்க, பல வருஷங்கள் எங்கூர்லாம் வருவாங்க. இந்த ஊழியத்துக்குலாம் வருவாங்க. அந்த நாட்கள்ல வெளியிலிருந்து வருவாங்க, டீச்சர்ஸ்லாம் கூட வெளியிலிருந்து வருவாங்க. ஊழியம் நடந்ததுக்கு காரணம் என்ன? இது தேவனுடைய ஊழியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா பார்த்தீங்கன்னா மதிய ஆகாரம் கொடுக்குறோம். வளர்ச்சி அதுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 வருஷத்துக்கு மேலே பண்ணுங்க. நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுமோ ஸ்கூல் பேக் எல்லாருக்கும் கொடுக்குறோங்க. நிறைய பீப்புள்ஸ் பண்ண மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தான் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு சிறு ஊழியம் தான், இவ்வளவு பேர் எனக்கு போதாங்க. நம்ம சர்ச்சுக்கு ஏற்றபடி ஒரு 50 பிள்ளைங்க போதும், அப்படிதான் கேட்பேன். நம்ம இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி அப்படியாக தான் கர்த்தர் நடத்தினார். காரணம் என்ன? இது தேவனுடைய ஊழியம். படிக்க மறுபடியுமாக இயேசுவோ சிறு பிள்ளைகளிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதிருங்கள். அவளை தடை பண்ணாதிருங்க, இடம் கொடுங்கள். இடம் கொடுங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவதற்கு நாமே தடை செய்யக்கூடாது. கர்த்தர் பார்த்து யார் பார்த்துக்குவாருங்க? கர்த்தர் அந்த குழந்தைகளுக்குள்ளாக பிள்ளைகளுக்குள்ளாக அவர் மாறுதலை கொடுப்பார். நம்மள மாற்ற முடியுங்க. நமக்கு வந்து நல்லது தெரியும், கெட்டது தெரியும். நல்லதையும் செய்ய முடியும், கெட்டதையும் செய்ய முடியும். ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. யார் கிரியை செய்கிறார்? தேவனே அந்த பிள்ளைகளுக்குள்ளாக கிரியை செய்கிறார். கர்த்தர் கிரியை செய்வாங்க. அதனால தேவன் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள். 13 வாசிங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். என்ன பண்ணாங்க? யார்? தேவனுக்கு தெரிகிற வெளிப்பாடு யாருக்கு தெரியவில்லை? சீஷர்களுக்கு தெரியவில்லை.
தேவனுடைய வெளிப்பாடு என்ன? பிள்ளைகள் யார்கிட்ட வரணும்? என்கிட்ட கொண்டு வா. பிள்ளைகளை வந்து கொண்டு வரணும். அதுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணணும்? அவர் தான் மாத்துவார். நம்ம என்ன பண்ண முடியும்? யாரையும் மாற்றவே நம்ம எல்லாம் மாற்ற முடியாதுங்க. அவர் தான் மாற்றுவார். அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கார். நீங்க பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைங்களை நீங்க தொடர்ச்சியா கர்த்தருடைய சமூகத்துல அது கிட்டி சேர வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மாறுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் மாறுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க? ஒரு டீன் வரும்போது ஒரு போராட்டம் வருங்க. ஒரு டீனேஜ் வரும்போது ஒரு போராட்டம். அது வரைக்கும் கர்த்தர் செய்வார், அந்த பிள்ளைகளை கொண்டு வருவார். அந்த இடத்துல வந்து கர்த்தருடைய அந்த தேவ ஜனங்களாகி நம்ம என்ன ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக அதுக்கப்புறமா கர்த்தர் செய்வார், அவரை ரட்சிப்புக்கு கொண்டு வருவார். அப்போ சிறு பிள்ளை என்கிற அந்த பகுதியை கர்த்தரே மாற்றுவார். நாம் மாற்ற வேண்டிய அவசியம் அல்ல. படிக்க மறுபடியும் அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ பாருங்க, அவர் அதட்டுகிறவர் அல்ல, அவர் யாரையும் தள்ளுகிறவர். இயேசுவோ, சீஷர்கள் வேறு, இயேசு வேறு. மனுஷன் வேறு, தேவன் வேறுங்க. நாம் மனுஷனை போல யோசிக்கிறோம், தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல. நாம் இருப்பது போல தேவனை யோசிக்கிறோம், நாம் இருப்பது போல தேவன் அல்ல. இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்கிட்ட வரட்டும், இடம் கொடுங்க. என்ன பண்ணுங்க? யாருக்கு இடம் கொடுங்க? சின்ன பிள்ளைகள். சிறு பிள்ளைகள் ஊழியம் என்பது ஒரு கணத்திற்குரிய ஒரு ஊழியம். ஊழியக்காரர்களுக்கெல்லாம் பல வருஷமாய் ஊழியம். ஆனால் தேவ ஜனங்கள் விசுவாசிகளுக்கு ஒரு சிறு பிள்ளை என்ற ஊழியத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கும் போது அந்த காலத்தை நான் அசட்டை பண்ணினால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்புங்க. உங்களை தேவன் அழைத்து பிள்ளைகளை வழிநடத்துவதை தடை செய்யாமல் உங்களுக்குள் இருக்கிற தாளந்துகளை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இதை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்க. நம்ம அந்த வாய்ப்பை நம்ம பண்ணணுமோ அதை வந்து ஒரு தூசணமாக ஒரு பெருசா அந்த மைண்ட்ல வந்து அந்த வாய்ப்புகள் தான் ஒரு பெருசா தோடல. யோசிச்சு பாருங்க, அவருடைய அந்த எண்ணம் எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று பார்க்கிறோம். படிச்சீங்களா? 14:15 வாசம். பரலோக ராஜ்யம் யாருக்கு? அப்படிப்பட்டவனுக்கு தான். அப்போ நமக்குள்ள என்ன பண்ணாங்க? சிறு பிள்ளைகள் தன்மைகள் வர வேண்டும். சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தாவிட்டா நான் பெரிய ஆயிட்டேன், ஆனா எது போல இருக்கணும்? சிறு பிள்ளையை போல என்னை தாழ்த்த வேண்டும். சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்த வேண்டும். ஏன்னா பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவனுக்குரியது. பரலோகமே சொந்தமே எங்கு காண்பேனோ காண முடியாது. இந்த அனுபவங்கள் எல்லாம் நம் வாழ்க்கை இல்லாவிட்டா நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ற பயணத்திலே அவரோடு கூட பணி செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கான ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாக்குவார். அந்த சூழ்நிலைகளை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த சூழ்நிலைகளை அசட்டையாக அற்பமாக எண்ணி தன்னை நாம் ஞானவானா எண்ணுங்க. என்ன பண்ணுங்க? அசட்டை பண்ணுகிறவர்கள் அற்பமா எண்ணுங்கள் எப்படி இருக்கிறார்கள்? தங்களை ஞானிகள் என்று எண்ணுகிறார்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு யாரை தெரிந்து கொண்டார்? பேதைகளை தெரிந்து கொண்டார். புரியாத பைபிளை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க ஒரு பேதை போல ஒண்ணும் தெரியாத போல ஏத்துக்கணும். எப்படி ஏத்துக்கணும்? வசனங்கள் எப்படி ஏத்துக்கணும்? எனக்கு ஒண்ணும் தெரியல ஆண்டவரே, நீங்க சொல்றதுதான் எனக்கு ஆம், அதுக்கு ஆம் என்று நீங்க சொல்வதுதான் ஆண்டவரே. சிறு பிள்ளை ஊழியம் அதெல்லாம் செய்ய மாட்டேன், என்ன பண்ண மாட்டேதுன்னா அப்ப என்ன ஊழியம் செய்வீங்க நீங்க? சொல்லுங்க. இந்த சமயம் சிறு பிள்ளைகள் ஊழியத்திலிருந்து ஆரம்பிச்சு நான் வாலண்டரியா இருக்கிறது. எனக்கு அவ்வளோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்க தெரியாது. வாலண்டரியா இருப்பேன். காலையில் போயிட்டு நான் கூட சர்ச்சில் சுத்தம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை செய்வேன். அதுக்கப்புறம் அந்த ட்ராமா அதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது நான் அதை கற்றுக் கொடுப்பேன். இப்படி அந்த ஊழியங்களில் பிணைக்கப்பட்டே இருந்தேன். சபையுடைய ஐக்கியத்தில் ஒரு பிணைப்பு இருக்கு. நடந்துங்க, பிணைப்பு இல்லாமல் அந்நியனை போல வந்தா ஒரு நாள் இயேசு நம்மை பார்த்து செய்வார், அந்நியதாக தான் நின்றுவார். எடுத்து வாசிப்போம் அதை குறித்து. மத்தேயு 12:50 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார். பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற யாருக்கு சமீபமானது? சிறு பிள்ளைகளுக்கு வருவதற்கு பரலோகம் அவனுக்குரியது அல்லவா? அப்ப பரலோகத்தின் தேவ சித்தம் என்ன? செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு
அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார். அதுக்கு முன்ன 48 வாசிக்க பார்க்கலாம். தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரயுத்தரமாக, அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியிடுகிறார்கள் என்றார். அவங்களுடைய தாயாரும் மரியா, யாருங்க? தாயாராகிய மரியா இருக்கிறார்கள். இரண்டாவது யோசேப்பின் மூலமாய் பிறக்கப்பட்ட சகோதரர் இருக்கிறாங்க. புரிஞ்சுங்க, ஒன்று தாயாகிய மரியா, இரண்டாவது யோசேப்பின் மூலமாய் பிறக்கப்பட்ட யார் அவங்க? இவர் எப்படி பிறந்தார்? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியால் பிறந்தபடியான சகோதரர்கள் இருக்கிறார்கள் சொல்ல போது, இல்ல எனக்கு யார் தான் சகோதரர்கள்? பிதாவினுடைய சித்தத்தின்படி, சித்தம் என்னங்க? அவருடைய எண்ணத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவன் எவனா இருந்தாலும் அவன் யாராக இருக்கிறவனுக்கு சகோதரனும். அப்போ ஒரு நெருக்கத்துக்குள்ள போறது, தேவனுடைய திட்டத்தை செய்கின்ற போது நான் உறவுக்குரிய மனுஷனாய் மாறுகிறேன். மதிப்புக்குரியவன் நானே. மகனுடன் ஒரு மதிப்பு எனக்குள்ள, எனக்குள்ளவே என்னுடைய மனதுக்குள்ள ஒரு மதிப்பு வருகிறது. அதை உருவாக்குவார் தேவன். இந்த செய்யறமே தேவ காரியத்தை ஒன்று செய்து முடித்து விட்டால் உங்க மனசுல ஒரு மதிப்பை தேவன் கொடுப்பார். அதை உணர முடியாது. அவர் முடிச்சுட்டு அவர் சித்தத்தை நான் செய்து விட்டேன். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் நான் செய்யற, ஓடி உடைத்து என்னெல்லாமா செய்யறீங்களா? தவறல்ல, செய்யணும். குடும்பங்கள் அவசியம், பிள்ளைகள் அவசியம், உங்கள் பொறுப்புகள் எல்லாம் செய்ய வேண்டும், கடமைகளை செய்தே ஆக வேண்டும். ஆனால் அதற்கு மேலாக பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்றாங்க. அவங்க எனக்கு யாருங்க? தாய் தான். மரியா என்பது யார் தான்? ஒரு மாம்ச தாய் தான். ஆனால் என் சித்தம் செய்கிறவன் எவனோ அவன் யாராய் இருக்கிறான்? எனக்கு ஒரு சகோதரனாய் இருக்கிறான். யாராய் இருக்கிறான்? ஓட்டு கேட்டாங்க இல்லையா? அண்ணன்களே, அக்காங்களே, தங்கச்சிங்களே, அம்மாவே அப்பாவை கேட்டாங்க இல்லைங்களா? கேட்டாங்க. வந்து அம்மா நான் கூடுவாங்க, இல்ல தம்பி வாங்க தம்பி கூடுவாங்களே யாராவது தலைவருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். ஓட்டு போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. என்னங்க இப்ப யாராவது ஜெயிச்சா வர போறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறா, என் சகோதரன் அவருடைய சித்தத்தை செய்கிறவன் எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும். எனக்கு வார்த்தை தான். எந்த ஒரு தலைவர் சொன்ன வார்த்தையும் ஜெயித்து விட்டால் நடக்கவே நடக்காது. உங்ககிட்ட என்ன பண்ணிருப்பாங்க? கை கூப்பி என்ன பண்ணிருப்பாங்க? ஓட்டு கேட்டு இருப்பாங்க. இனி கை கூப்பிடுவாங்களா? சாதனை பண்ணவங்க அப்படி கையை காட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நீங்க நம்ம சந்திக்க போறாங்க. நம்ம சந்திக்க போவது என்ன? எந்த தலைவனோ யார் வந்தாலும் சரிங்க, அவங்க அன்றைக்கு உங்களை தேடி என்ன பண்ணாங்க? வந்து என்ன பண்ணாங்க? தலைவணங்கி ஓட்டை கேட்டாங்க. இனி என்ன பண்ண மாட்டாங்க? தலைவணங்கவே எந்த தலைவனும் தலைவணங்க மாட்டான். ஆனா நீங்க சொல்லுகிறா, எனக்கு சகோதரன் யார்? சித்தத்தை செய்கிறவன் யாரா இருந்தாலும் சகோதரன் சகோதரி. பாருங்க, நீங்க எல்லாம் சித்தம் செய்தால் யாரா இருக்கிறீங்க? சகோதரன். யாருக்கு சகோதரனா? இயேசுவுக்கு சகோதரன். யார் அவர்? இயேசுவுக்கு சகோதரனும். அவர் 33 வயசுலயே மரிச்சாங்க இல்ல? இப்ப எனக்கு என்ன ஆகுதுங்க? 63 வயசு ஆகுது. அப்ப அவருக்கு என்ன? அப்ப எனக்கு யார் அவரு? தம்பி தான் இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் அர்த்தம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இப்போ ஒருவேளை 2000 வருஷம் ஆயிடுச்சு, 2063 வயசு ஆயிடுச்சு, 33 வயசு ஆயிடுச்சு, இல்ல எனக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் தேவன் தான். அந்த வார்த்தைகள் சொல்கிறது, எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியுமா இருக்கிறார். அப்போ இந்த ஒரு திட்டத்துக்குள்ளாய் வருகின்ற போது என் உள்ளமே என்னை உயர்வாக எண்ண வைக்கும். இல்லாட்டிய மனசாட்சி ஒரு குத்தல் இருந்துகிட்டே இருக்கு. நான் என்ன செஞ்சேன்? இந்த 5 மாதங்கள தேவனுக்கு நான் என்ன, இந்த 4 மாதங்கள தேவனுக்கு நான் என்ன செய்தேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அல்லவா? ஒரு சிறு பிள்ளைகள் ஊழியத்தை கொடுத்தார் அல்லவா? அதில் நான் என்ன செய்தேன்? 23 வருஷங்களாக யாரையோ கொண்டெல்லாம் தேவன் செய்து கொண்டு வருகிறார். அதான் யோசிப்பா, யாரை கொண்டு செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்தார். இந்த ஆண்டும் யாரை கொண்டு செய்ய வேண்டும் அதையெல்லாம் தேவன் செய்திருக்கிறார். அப்படின்னா இது தேவனுடைய சித்தம். அதுக்கு பரலோகத்தில் சிறு பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? அப்போ இனி ஒரு நாட்கள்ல இந்த ஊழியத்தை ஒரு கனமா எண்ணுங்க.
ஓடித்தனம் பண்ணீங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. பிள்ளைங்க வேலை எல்லாம் இருந்தது, சரி, அவங்க வந்து முடிச்சுட்டு போனாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் சீக்கிரம் அப்படிலாம் இருந்தது என்னது. ஆனாலும் கூட யார் சித்தத்தை நாம் செய்திருக்கிறோம்? பிதாவின் சித்தத்தை நாம் செய்திருக்கிறோம். அதனால் தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 வாசிப்போம். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக நாம் பிறருக்கு முன்பாக அறிக்கை பண்ண வேண்டும். யாரை அறிக்கை பண்ணுவதற்கான ஒரு நேரத்தை கத்தர் கொடுத்தார். யாருக்கு அறிக்கை பண்ணினீங்க? பிள்ளைகளுக்கு வசனத்தின் மூலமாக இயேசுவை அறிக்கை பண்ணினீர்கள், பாடல்கள் மூலமாக இயேசுவை அறிக்கை பண்ணினீர்கள் அல்லவா? யோசிச்சு பாருங்க. நாம் தேவனை குறித்து அறிக்கை பண்ணும் போது, சொல்கின்ற போது, அதை கொஞ்சம் படிக்க தம்பி பார்க்கலாம். Everyone who acknowledges me publicly here on earth, I will also acknowledge before my Father in heaven. பாருங்க, என்ன பண்ணணுமோ எல்லாருக்கும் அவரை பத்தி சொல்லணும். யோசிச்சு பாருங்க. தங்களை குறித்து பேசினார்கள். எதிர்காலத்திலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் சொல்லி ஓப்பனா அறிக்கையிட்டாங்க இல்லைங்களா? அது போல நம் வாழ்க்கையில் கூட யாரை குறித்து அறிக்கை செய்ய வேண்டும்? அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ? படிக்குமா? நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். யாரை குறித்து? நம்மை குறித்து பேசுவார் கர்த்தர். இதெல்லாம் வந்து வார்த்தை தானே, இதெல்லாம் உண்மையா? நான் சிறு பிள்ளை போல விசுவாசிக்கிறது எல்லாம் உண்மை. நான் செய்ய பிரயாசப்படுகிறேன், செய்து கொண்டு வருகிறேன், இன்னும் காலமெல்லாம் செய்வேன். எதற்கு என்னை தேவன் தெரிந்து கொண்டா? எதற்கு உங்களை தேவன் தெரிந்து கொண்டா? எதற்காக தெரிந்து கொண்டா? ஏதோ ஒரு வாழ்க்கையில வந்து போவதற்காக தெரிந்து கொண்டா? கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து போவதற்கல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை படிப்படியாக தேவனோடு கூட நெருங்கி பழகி நித்திய வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அழைப்பா இருக்கிறபடினாலே கிறிஸ்துவ அழைப்பும் கிறிஸ்துவின் தெரிந்து கொள்ளுதல் என்பது ஏதோ வரேன் போறேன் இதுவல்ல. இது தேவனுடைய சித்தமும் அல்ல. சிறு பிள்ளைகள் சொன்னால் அதை என்ன பண்ணணும்? தடை செய்யக்கூடாது. வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் தான், வசனங்களை நாம் அனுதினமும் தியானித்தால் தானே இந்த காரியமெல்லாம் விளங்கும். அப்படி நம் வாழ்க்கையை விளங்காவிட்டாலும் கர்த்தர் சபை மூலமாய் விளக்கி காண்பிக்கும் போதும் அதை விளக்கிக் கொள்ளாமல் போனால் யோசித்து பாருங்கள். அதனால் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இதோ யார் நமது காரியமாய் போவார்கள்? யாரை நான் அனுப்புவேன்? இந்த ஆண்டு அந்த அழைப்புக்கு நாம் அழைப்பை எடுத்து விட்டோம். மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் தான் இந்த காரியம், இந்த அழைப்பு. தேவ ஈவு 23 வருஷமாய் பலதரப்பட்ட மக்களை கொண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தினார். ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டாரா? அதனால் அறிக்கை பண்ண வேண்டும். படி, அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ? நானும் பரலோகத்திலே என் பிதாவின் முன்பாக யாரை குறித்து? அறிக்கை பண்ணுகிற என்னை குறித்து. பிதாவிடம் பெருமையா பேசுவார். நம்மை பார்த்து சொல்லுவார், இங்க பூமியிலே பெருமையா சொல்லுவார், என் பிள்ளை என்னை குறித்து அறிக்கை பண்ணுகிறான்னு சொல்லி யாரு சொல்லுவார்? உங்கள் பெயரையே சொல்லி அங்கே கர்த்தர். அதுதாங்க ஒரு மகிழ்ச்சி. கடவுளுடைய காரியத்தை செயல்பட்டு நாம் செய்கின்ற போது அங்கே காரியங்கள் நடக்குதுங்க. உங்களுக்கு தெரியாது, வசனம் என்ன சொல்லுகிறதோ அது நடக்கிறது. உங்களுக்கு தெரியல, வசனம் ஏதோ ஒரு வார்த்தை நினைக்கிறோம். இது வார்த்தை அல்ல, நடந்துட்டு இருக்கிறது. இங்கே நாம் அறிக்கை பண்ணும்போது அங்கே நடங்க பிதாவிட்ட போய் அறிக்கை பண்ணுகிறா. அப்படி அறிக்கை பண்ணும்போது உன் பாதம் கல்லில் இடாதபடி செய்வார். அப்பதான் பாதுகாப்பு. அப்போதுதான் நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விதமான மாற்றங்கள் வரும், நடக்கும். பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கத்தர் கொடுப்பா. அடுத்த வருஷம் வாசிக்கல. மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின். மறுதலிக்கிற அர்த்தங்க பேதுரு மாதிரியா? இல்ல இல்ல இல்ல, சொல்லாம இருப்பதே மறுதலிப்பு. அதுக்கு சொல்லாமல் இருப்பதே. தெரிஞ்சு நான் சொல்லாவிட்டால் யோசிச்சு பாருங்க. தெரிந்ததை நான் சொல்லாவிட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? மறுதலிக்கிறேன். என்ன பண்றான்னு? இயேசுவை தெரிந்தவன் தான். நான் அறிக்கை பண்ண வேண்டிய நேரம் வந்த போது நான் அறிக்கை பண்ணாவிட்டால் அது என்ன அர்த்தம்? மறுதலிப்பது தான். இல்லைங்க, நான் வந்து பேதுரு போல 3 முறை சத்தியம் பண்ணி இல்லை, நான் அறிந்தவரை சொல்லாமல் இருப்பதே மறுதலிப்பு. இயேசுனா தெரியலைங்க நமக்கு. சொல்லுங்க பார்க்கலாம்.
இயேசு நல்லா தெரியுமா நமக்கு? யாருக்கெல்லாம் இயேசு தெரியும்? சொல்லுங்க, யாருக்கு தெரியும் இயேசுவை? இயேசுவை தெரியுமா தெரியாதா? இயேசுவை தெரியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என நான் எனக்கு தெரியும். எப்படி தெரிந்தது? இந்த வேதம் முழுமையாய் நான் தியானித்து பார்த்தேன். அவர் நபர் என்பது தெரிந்தது, அவரை மீட்பர் என்பது தெரிந்தது, அவர் என் தாயை விட மேலானவர் என்று தெரிந்தது, என் தகப்பனை விட எல்லா உறவுகளை விட இவரே மேலானவர் மாத்திரமல்ல, இவரே உலக ரட்சகர் என்று தெரிந்தது, இவருடைய எனக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுதல் என்று தெரிந்தது, எனக்கென்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது. இவையெல்லாம் எப்படி தெரிந்தது? எனக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரிந்தது. இதை ஆராயாதபடிக்கு நம் வாழ்க்கையில அலுவல்கள், நம்முடைய வாழ்க்கையில ஐக்கியங்கள், உறவுகள், இப்படியே நம்முடைய நாட்கள் போனால் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இதெல்லாம் அறிக்கை பண்ணாவிட்டால் நான் யாராக தான் இருக்கிறேன்? தேவனை மறுதலிக்கிறவன் தான் இருக்கிறேன். பேதுரு மாத்திரமல்ல, அறிக்கை பண்ணாவிட்டால் நானும் இயேசுவை மறுதலிக்கிறேன். எனக்கு தெரியாது. இல்லைங்க, பல வருஷமா சர்ச்சைக்கு போறீங்க, இயேசுவை தெரியலன்றீங்க. ஆமா, தெரியாது. என்ன தெரிஞ்சு உங்களுக்கு இயேசுவை குறித்து? உங்கள் கையில் இருக்கிற வேதம் என்ன விளக்கினது? கையிலே பொக்கிஷம் இருக்குங்க. நீங்க யோசிக்கிற எல்லா விலை மதிக்க முடியாத எந்த ஒரு பொருளை யோசிக்கிறீங்களோ அதை விட ஒரு விலை உயர்ந்தது வேத புத்தகம். இதை ஆராயாமல், இதன் மேல் நம்முடைய மனம் கடந்து போகாமல், இதை ஏதோ என்ன பண்ணணுமோ இங்க தூரம் வச்சு என்ன பண்ணணுமோ மற்றதெல்லாம் கட்டி அணைச்சிக்கிறோம். என்ன பண்ணுங்க, மற்ற எல்லாவற்றிலும் மெய் மறந்து இருக்கிறோம். இது எங்க இருக்குங்க? தூரமா இருக்கு, தூரமா இருக்கு, தெரியல. இவ்வளவு இருக்கிறதா? சிறு பிள்ளை ஊழியம் என்று சொன்னால் ஏதோ என்று யோசித்தேனே. சிறு பிள்ளையிடத்தில் வருவதற்கு தடைப்படாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. சிறு பிள்ளையை போல தலை தான் தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு அவன் பிரவேசிக்க முடியாது. இத்தனை ஒவ்வொன்றுக்கும் வேதத்திலே விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உறவு என்று சொன்னால் என்ன, உறவில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எப்படி செய்ய வேண்டும் என்று எத்தனையும் அத்தனை காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்கள் ஆராய்ந்தாலும் நமக்கு தினம் பண்ணுங்க. நமக்கு ஏற்றபடி, உலகத்துக்கு ஏற்றபடி, உறவுகள் சொல்கிறபடி நம்முடைய வாழ்க்கை செய்கிற மாறி விடுகிறது. அவரோ மாறாதவர், அவருடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு வேதம் போதித்திருக்கிறது. நான் எப்படித்தான் வாழ வேண்டும்? இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த வழியை நான் பார்த்தால் தான் வாழ முடியும். இந்த வழி தெரியாவிட்டால், வாசித்தால் தானே வழி தெரியும், தியானித்தால் தானே வழி தெரியும், இந்த காரியம் செய்ய முடிய முயற்சித்தால் தானே வழி புரியும் எனக்கு. சிறு பிள்ளைகள் ஊழியம் அற்பமான ஊழியம் அல்ல. அதை கடத்தோடு செய்யணும். தெரிந்த அநேக அந்த சபையில் அநேகர் சிறு பிள்ளைகள் ஊழியத்தை ரொம்ப ஆழமா செய்வாங்க. அவங்க அன்னைக்கு அந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு 30 வருஷம் செஞ்சவங்களாம் அத்தனை பேர் ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கிறாங்க, சபைகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவ பார்வையில கணக்கில் போகிறது. இதனால பொருள் பெருகுமா, பணம் பெருகும், அதுவல்ல. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற அந்த மகிழ்ச்சியை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒண்ணு கிடையாது. என்ன கிடையாது? அது இருக்கிற மகிழ்ச்சியை விட ஒரு பெருசு கிடையாது. தெய்வ ஜனங்களாகி நம் வாழ்க்கையில் அறிக்கை பண்ணுகிற மக்களாக இருக்க வேண்டும். யாரை குறித்து? உறவுகள் மத்தியில் இப்படிதான் வாழ்க்கை என்று அறிக்கை பண்ண வேண்டும். இப்படிதாங்க என் வாழ்க்கை இருக்கும். நான் எல்லாருக்கும் ஒத்து போற மனுஷன் என்ன கிடையாதுங்க. நான் ஒத்து போறவங்க கிடையாது. அதுக்கு ஊரோடு கூட சேர்ந்து வாழ்வன் கிடையாது. என் உறவு இயேசுதான். அவன் சித்தத்தை செய்கிறபடியாவனோ அவனே எனக்கு சகோதரனும் எதனையும் விட்டு கொடுக்கவே கூடாது. உறவு, ஊர், உலகம் சொல்வதற்காக நம் வாழ்க்கையிலே இங்கே சொல்லப்பட்ட சத்தியத்தை விட்டுவிடக் கூடாது. வயதாக்கியதை கத்தர் பார்க்கிறார். அதின் கனியினால் அறியும். எப்போதுங்க அந்த நேரம் வரும்போது அந்த கனியை அறிந்து கொள்ள முடியும். எனக்கு ஒரு சூழ்நிலை, எனக்கு ஒரு சோதனை வரும்போது தேவனை பிரதிபலிக்கிறேனா என்று சொல்லி அங்கதான் என்னுடைய கனி தெரியும். தேவனை எந்த இடத்துல விட்டு கொடுக்கவே கூடாது. அறிக்கைப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க. 28ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா. இந்த அனுப்புகிற அந்த அனுபவத்தில் போகும்போது புறப்பட்டு போவதினாலே என்னாவதுன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் பார்க்க படியுமாக்கும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல
ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இங்கே பார்க்கிறோம், நாம் புறப்பட்டு போய் செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கை ஒரு ஊழியக்காரன் மாத்திரமல்ல, தேவ ஜனங்கள் அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கும். வாழ்க்கையாதுங்க, இதுதான் இந்த தேவ அழைப்பு. ஒரு ஊழியக்காரன் செய்வதல்ல, யாவருமே. சிறு பிள்ளைகள் ஊழியம் என்பதல்ல, யாவருமே செய்ய வேண்டும். புறப்பட்டு போங்க, உலகமெங்கும் புறப்பட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் உலகமெங்க அவர் அன்னைக்கு சொல்லாவிட்டால் இந்த ஊழியர் உலகத்துல தேவனுடைய ரட்சிப்பு கடந்து போயிருக்க முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்ற இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை அறிக்கை பண்ணியே தீரணும். எங்கெல்லாம் அறிக்கை பண்ணோம்? உறவுகள் மத்தியில் பண்ணீங்க, அறிக்கை பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்க? அவங்க கிட்ட என்ன பண்றீங்க? அவங்களோட இணைஞ்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? இல்லைங்க, இப்படிதான் வாழ்க்கை. நம்ம என்ன பண்றோம்? அவங்களோட போயிட்டு அவங்களோட நாங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்ட மக்கள். வெளி உலகத்துக்கு தெரியாதுங்க சத்தியம். யாருக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியும் சத்தியம் என்றால் என்ன. ஒவ்வொரு நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உங்க குடும்பத்தில் ஒரு நல்லது, ஒரு கெட்டது, நன்மை, தீமை என்ன நடக்கிறதோ அங்குதான் சாட்சி. கடைசி வரைக்கும் நாம் தேவனுக்காக சாட்சியாக இருக்க வேண்டும். வாசிக்கப்படியே மத்திய 20ஆம் அதிகாரம் 28 வாசியே. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? ஊழியம் கொல்லாமல் ஊழியம். அதை கொஞ்சம் படிங்க ப்ளீஸ். Even as the Son of Man did not come to have servants, but to be a servant, and to give his life for the salvation of all. அவர் உங்ககிட்ட வேலை வாங்க வரல, வேலை செய்ய வந்தார். எதுக்கு வந்தாரு? யார் அவர்? இயேசு கிறிஸ்து. யார் என்னங்க? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். உங்களை வேலை வாங்க. நம்மள போன அநேகர வேலை அப்படிதான் தம்பி, அப்படிதான் அர்த்தம். அதுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்கிறோம். அவர் என்ன பண்ணுங்க? ஆர்டர் தாழ்த்த கர்த்தர் உயர்த்துவார். நமக்குள்ள எந்த விதமான இன்னும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், இன்னும் தேவனுக்காக எப்படி இருக்கணும், இதுதான் நம்முடைய சிந்தையா. காரணம் என்ன? நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன். இயேசு வந்த நோக்கம் என்ன? வேலை செய்ய வந்தேன். சீசுடைய கால்களை கழுவுகின்றபடியான ஒரு தாழ்மைக்கு தேவன் தள்ளப்பட்டார். அந்த அனுபவத்துக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் எதுக்கு காலக்கழுவு? யோசிச்சு பாருங்க. இவையெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக கத்தர் வைத்தார். அதற்கு நமக்கு யார் தான் முன்மாதிரி? இயேசு ஒருவர் தான் முன்மாதிரி. மனுஷன் நான் கூட மாறிடுவேன், அதுக்கு மாறுவதற்கான சூழ்நிலைகள் வரும். ஆனால் இயேசு மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் நேற்றும் என்னைக்கும் மாறும். சத்தியம்தான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் என்னை விடுதலையாக. அதுக்கு இந்த சத்தியத்துக்குள்ளாக தான் விடுதலை இருக்கு. எப்படி வாழணும்? இப்படிதான் வாழ்வன் நான். நீ அழைக்கிற அந்த அழைப்பின் வளைவுக்குள்ள வரமாட்டேன். இப்படி சொல்லப்படுகிறதா? இப்படிதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. சிறு பிள்ளைகள் ஊழியம் என்பது சாதாரணமான ஊழியம் அல்ல. அது பரலோகத்துடைய பிதாவின் சித்தத்தின் ஊழியமா இருக்கிறபடினாலே அறிக்கை பண்ண வேண்டும். நீங்க உறவு மத்தியில் போனா கூட உங்களுக்கு குறிச்சு பண்ண அறிக்கை பண்ண வேண்டும். இதை பண்ண நீங்க அறிக்கை பண்ண. எனக்கு தெரிஞ்ச ஒரு சத்தியத்தை ஆழமா அறிஞ்சிட்டு அவங்களை விசுவாசிக்கிறேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில பண்டிகை அந்த பண்டிகையோடு இணைஞ்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க அக்கம் பக்கத்துல மலையில சில ஓணம் என்ன பண்ணுங்க, அந்த ஓணம் சரி என்ன பண்ணிக்குவாங்க, கட்டிக்குவாங்க. நம்ம கூட என்ன பண்றது? அது மாதிரிலாம் அந்த பண்டிகை போட்டு அவங்களோட நம்ம யோசிச்சு பாருங்க. எல்லாரோடும் அப்படி நான் பண்றோம். அறிக்கை பண்ண வேண்டும். யார் மத்தியிலே? மனுஷர் மத்தியில் என்ன செய்யும்படியாக அங்கதான் நான் ஸ்ட்ராங்கா நிற்கணும். எங்கதான் நிற்கணுங்க? நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை பார்க்கணும். சிறு பிள்ளைகள் ஊழியம் என்பது சாதாரணமானதல்ல. அனுப்புகிறவர் நான் அல்லவா? அவர் அனுப்பினால்
நம்ம காரியமெல்லாம் கர்த்தர் நடத்துவார். நிறைய தேவைகள் இருந்தது. நான் ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு தொகை அனுப்புவேன். அவர் அப்படியே கொஞ்சம் தாமதமாயிட்டு இருக்கு, அது மனசில் அப்படியே இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம அவருக்கு முக்கியம் கொடுத்து என்ன பண்ணான்னு அவருக்கு ஒரு மெசேஜ், சாரி பாஸ்டர், அவர் ஊழியக்காரர், சாரி பாஸ்டர் லேட் ஆயிடுச்சு இந்த தொகை எடுத்து அவர் கொடுத்து அடுத்த நாள் வந்து கர்த்தருடைய தேவையெல்லாம் சந்தித்தார். யோசிச்சேன், கர்த்தருக்கு செய்யறதுனால எனக்கு என்ன இல்லை, முடிக்கிறதானே நம்ம கொஞ்சம் குறைவா இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. எனக்குள்ள ஒரு பாரம் வந்துகிட்டு இருந்தது. அவருக்கு ஒப்பனா சொல்லி அவங்க சொன்ன சாரிலாம் சொல்றீங்க, நீங்க ஒரு ஊழியக்காரனுடைய தேவை எங்களுக்கு தெரியல. இல்லை, நம்ம கொடுக்கப்பட்ட கடமைகளை நாம் தெளிவாக செய்ய வேண்டும். அவர் கொடுத்த உடனே எனக்கு வானத்தின் பலகனை திறப்பது போல அநேக கிரேசஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் அஷபடி அம்மா வந்தாங்க. நிறைய ஊழிய காரியங்களை தேவன் சந்திக்க முடியாத காரியங்களை செய்தார். இடத்துக்கு போயிட்டு நாங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போ பார்த்தீங்கன்னா 2 மாதமாக நாங்கள் ஒரு சிஸ்டர் நான் பார்க்கல. போன மாதமும் நான் பார்க்கலாம் கூட என்னுடைய அந்த வழக்கமாக கொடுக்குற அந்த ஆஃபரிங் அனுப்பிடுவாங்க. இந்த மாதம் சரி நான் இந்த மாதம் பார்க்கல அப்படின்னு நினச்சி நேற்றுக்கு அந்த தேவையை யோசிக்கின்ற போது பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்புகிறாங்க. அப்போ தேவன் எவ்வளோ கூர்ந்து பார்க்கிறார். நம்முடைய ஊழியர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அதை கூர்ந்து பார்க்கிறார். யாரை கொண்டு ஒவ்வொரு வருஷம் இங்கே இருக்கிற ஜனங்களை கொண்டு நடத்தி இருக்கிறார். அதாவது இந்த ஊழியம் நேற்று நடந்ததல்ல, 23 வருஷம் நடந்து கொண்டு வருகிறது. அந்தந்த ஆண்டிலே என்ன நபர்களை கொண்டு செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் செய்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை டீச் பண்ணுவதற்காக அநேக மக்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆரம்ப நாட்களில் வந்து அந்த சர்ச் வந்து ஒரு ஓலை வீடு வந்தனால இன்னொரு வீட்டில் போயிட்டு 2 கிளாஸ் நடத்துவோம். அங்கேருந்து பார்க் பக்கத்தில் இருந்த ஒரு வீடு. அப்போ ஆரம்ப நாட்டில் அந்த தம்பிலாம் வந்து கீபோர்டெலாம் வாசிப்பாங்க, டெல்லியிலேருந்து வந்து. அப்படி இந்த ஊடி அதை யோசிப்பாங்க, கர்த்தருடையது இது. நான் தான் நீங்க தான் என்ன பண்ண முடியாது, யாருமே சொல்லவே. உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறா, அதுக்கு நன்றி சொல்றேன். அதுக்கு நன்றி சொல்லணும், அவ்வளவுதான். தவிர இது என்னால், இது தேவனுடையது. தேவனும் நாமும் இணைகின்ற ஒரு காரியம். அதனால் ஊழியம் கொல்ல வரல, ஊழியம் செய்யலாம். ஆண்டவரே சொல்லிட்டாருன்னா அதனால் நம்ம வாழ்க்கையிலே இன்னும் என்னவெல்லாம் தேவனுக்கு செய்ய வேண்டும் அதையெல்லாம் சொல்லுங்க. இல்லை இந்த வருஷம் இல்லை, நீங்க இருக்கிற காலமெல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இருக்கிற வருஷம் நம் வாழ்க்கை முழுமையா தேவனோடு அந்த ஒரு பிணைப்பு இருந்துகிட்டே இருக்கணுங்க. அவர் சொன்னார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் உறங்குவதும் இல்லை, தூங்கும். இவ்வளவோ தேவன் நெருங்கி வருகிற உறவா இருக்க நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இஷ்டத்தின் பிரகாரமா நம்முடைய சூழ்நிலைக்கு பிரகாரமா வறுத்து போர்த்து அதுக்கு கழுவுற மீன்ல நடிவாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆச்சுங்க, நடிவாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஃபினிஷ்ட். இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பிபிஎஸ்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வரப்போதா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தேவன் கொடுத்த பாதுகாப்பு, நன்மைகள், சுகம், பலம் இதையெல்லாம் நினைத்து நம்ம கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 21:15 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டினாங்க, ஆடு குட்டினாங்க, அது பிள்ளை, சின்ன பிள்ளை இல்ல. அவ பாருங்க, என் ஆட்டுக்குட்டிகளை அப்படின்னா அர்த்தங்க சிறு பிள்ளைகளை. ஆட்டுக்குட்டி எங்க சொல்றாரு அவரு, என்ன சொல்றாரு? முதல்ல சின்ன பிள்ளைகள் எல்லாம் பண்ணி வழி நடத்தினதுக்கு அந்த ஒரு சிறு தன்மை, அந்த சிறு பிள்ளைக்குரிய ஒரு தன்மை அவருக்குள்ள வரும்போது தாழ்மை. அதுக்கப்புறம் அந்த தாழ்மைக்குள்ள வந்துட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆடுகளை மெய்ப்பாயாக. செகண்ட் ஆடுகளை மெய்ப்பாயாக. மூன்றாவது செய்கிறார் ஆடுகளை மெய்ப்பாயாக. முதல்ல சொல்லுகிறார் இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படியாக ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. காரணம் என்ன? அவர் வந்து கொஞ்சம் பெருமிதமாக வேகமானவர். யார் அவர்? பேதுரு. கொஞ்சம் வேகம் நிறைந்தவர், ரொம்ப ஸ்பீடு. அதுக்கு ஸ்பீடே இருக்கணும், அதுக்கு ஸ்பீடு இருக்கக்கூடாது. பெருமையுள்ளவனை பார்க்கலும்
ஸ்பீடு இல்லாம என்ன பண்ணுங்க, அந்த நிதானத்தோட தான் செய்யணுங்க. குட் என்ன பண்ணுங்க, அது மாதிரி இருப்பாரு நிதானத்தோடு. அதுதான் உனக்கு ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. நீ அன்பா இருக்கிறாய், அப்போதான் செய்வாங்க நீ ஆட்டுக்குட்டியை. அப்போ அந்த தாழ்மை ஊடாக நெக்ஸ்ட் லெவல்ல பண்ணுங்க, ஆடுகளை மேய்ப்பாயாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியம் முழுமையை தாழ்மையா மாறிடுச்சு. யாருடைய ஊழியம்? பேதுருடைய ஊழியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் எப்படிதான் இருக்கணுமோ தாழ்ந்தா போகும். நிறைப்படலாம் படாதுங்க, நிறைப்படும். ஆமா, அது அப்படியே நாம் எப்படி இருக்க வேண்டும்? ததும்பாம அப்படியே கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? இது நமது காரியம் அல்லவா? யாருடைய காரியம்? நமது காரியம் ஐயா. நெக்ஸ்ட் லெவல்ல நான் என்ன செய்யணும்? ஆமென் சொல்லுங்க. நீங்க அடுத்தடுத்த லெவல்ல போயிட்டே இருக்கணும். மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபம் ஆயிட்ட பண்ண இல்லைங்க. நான் இப்படி ஆயிட்டு அதை அன்னைக்கு பண்ணலாம், இன்னைக்கு என்ன பண்றேன்? நான் என்ன பண்ணேன்? அன்னைக்கு பண்ணது இதெல்லாம், பட் இன்னைக்கு என்ன பண்ணணும்? அப்போ இன்றைக்கு ரட்சணை என்ன? அன்றைக்கு நடந்ததல்ல, இன்றைக்கு. இத்தனை ஆண்டுகள் அன்றைக்கு நான் செஞ்சேங்க, இன்றைக்கு என்ன செய்தோம்? இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தினோமா? பயன்படுத்தாவிட்டால் தேவசம ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தும். நான் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணாதீங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நமக்குள்ள ஒரு மன கரிசனை வர வேண்டும். இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்ற ஒரு தாட்ஸ் வரும்போது தேவனுடைய கிருபையை உணர முடியும். இல்லை இதெல்லாம் யாரும் செய்யலாம். இது சிறு பிள்ளைகள் ஊழியம், இது சபைக்குரிய ஒரு காரியம். சபையில் இருக்கிற மக்கள் தான் என்ன பண்ணுங்க. நான் தம்பி கிட்ட கேட்டேன், வெளியிலிருந்து யாரும் கூப்பிடலாம். இல்லை அவன் இங்கேயே நம்ம இருக்கிறவங்க வச்சு நம்ம பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சீனியரில் நான் போயிட்டேன். இதை பார்த்துங்கன்னா இப்போ நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கிற சீனியர் பங்கு, அங்கிள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாருக்கு? ஏன்டாண்ணா விஜய்க்கு போடுங்க. அங்கே பாருங்க எவ்வளோ பதிஞ்சுக்குது பார்த்தீங்களா மனசில், பிள்ளைங்க மனசில் எவ்வளோ பதிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா? யாருடைய பெயர் அவன் சொல்கிறான், அண்ணா போடுங்க அங்கே போயிட்டு போட்டு யாருக்கு போடுவீங்க? அப்படி பதிஞ்சு போயிடுது நம்ம மனசில் இருக்கிற வசனங்களே. பதிவதே சின்ன பிள்ளைங்க மனசுல பாருங்க. ஃபுல்லாக பாருங்க அந்த பேட்ச் பார்த்தீங்களா? பேட்சில் பண்ணா ஓட் ஃபார் அதுங்க டிவிக்கு எப்படி பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைங்க மனசு பாருங்க. ஒரு அவ்வளோ ஒரு ஆழமாய் ஒரு நபருடைய வார்த்தைகள் பதிகிறது. இயேசுவும் நபர் தான் அல்லவா? இந்த பிள்ளைகிட்ட எனக்கு கதை சொல்லலாம். அவங்க அடுத்த நாள் இருந்தாங்கன்னா அவங்க பிரைஸுடைய பெரியம்மா வந்து அம்மா பிள்ளை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே அந்த கண்டினியூவாக பிள்ளைங்கள்லாம் மாறி மாறி கலைக்கு ஜெனிஃபர்லாம் பார்த்தாங்க. எப்படிலாம் பண்ணுங்க, ஊழியத்தை சிறப்பாக முடித்தோம். எல்லாமே அதிகமாக தான் கத்த செய்தார். ஒரு 2 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து பிரிட்டானியா பிஸ்கெட் வந்துங்க அங்கேருந்து வருதுன்னா அதுக்கு அது இப்போ இருக்குது தான். அதுக்கு நிறைய இருக்குது. எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், சாயந்தரம் 5 கொடுத்தா பிளான். அதுக்கு எப்படி நடக்குது பாருங்க. எங்கே அவங்க சாரி பாஸ்டர் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க மறந்துட்டாங்க, ப்ளீஸ் வந்துட்டுக்கிட்டு அவன் தேடி கொண்டு வந்து நான் கடை கொண்டு வருவாங்க. இல்லை கடல் அப்பா வீடு பாருங்க. அதுக்கு யோசிப்பா, பிஸ்கட் கடையை வைக்கலாம் ஒவ்வொரு வருஷம். அதுக்கு கர்த்தர் எப்படி நடத்துகிறார்? யாரையும் கொண்டு செய்கிறார் அல்லவா? யோசிச்சு பாருங்க. ஒரு சகோதரிக்கு அதிசயமானவங்க பாலைவன வாழ்க்கையிலே பாதையில் அவங்க பலவீனங்கள் ஒரு அதிசயத்தை கதை செய்தால் அவங்க மனநிறைவு பண்ணாங்க, ஊழியத்துக்கு செய்கிறாங்க. அதிசயமா அவங்களுக்கு அந்த காரியங்கள் எப்படி சந்திக்கப்படுகிறது ஆச்சரியமா இருக்குது. காரணம் என்ன? இது தேவனுடைய காரியம். இது யாரால் உண்டானதல்ல, ஒரு மனுஷனால் உண்டானதல்ல. யார் நமது காரியமாய்? இது கர்த்தரும் நாமும் இணைகின்ற காரியம். அதனால் நான் ஊழியம் கொள்ளுபடி அல்ல, ஊழியம் எப்பவே தாழ்ந்துதான் போகும். அதுக்கு எனக்குள்ள அந்த தடுப்புதல் வரவே கூடாது. 23 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் தான் பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் சர்ச்சில் யாரும் பாஸ்டர்ஸ் வரையில பண்ண மாட்டாங்க, பாஸ்லாம் பண்ண மாட்டாங்க, கிட்டே வர மாட்டாங்க. யார்கிட்ட கொடுத்துருவாங்க? டேரக்டர் கொடுத்துருவாங்க. A-Z நான் வந்து உட்காந்துட்டு இருப்போம். வாங்கடா வாங்கடா வாங்க வாங்க பாஸ்டர். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பிள்ளைங்கள் தான். ஒரு 5-6 வருஷம் பண்ணா ஒரு சில பாஸ்டர் வாங்கினதுக்கு கிண்டல் பண்ணணும். அப்படிலாம் அதுக்கு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளோட பிள்ளைகளாக இணைஞ்சி 2 நாளாக பார்த்தீங்கன்னா
பிபி மாத்திரை போட்டேன், ப்ரெஷர் ஏறுது. அதுக்கு பார்த்து இந்த பிள்ளைங்க வச்சுனா பண்ண முடியாது, போட்டுன்னா கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு நம்ம ஏறினா போன பிள்ளைங்கிட்ட அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, முகத்தை இப்படி காட்டினதா இருக்கு, அவனுக்கு சிரிச்சுக்கிட்டு போனதான் இருக்குதுங்க. அந்த சிறு பிள்ளைகளை போல இணைந்து போனதான் இருக்கு. கொஞ்சம் இது வேணா முகம் மாறுது, சரி வேண்டாம் அதை பண்ணக்கூடாதுன்னு சும்மா கும்பேஷன் கூட மிரட்டுக்கு அப்புறம் சிரிச்சுனானுங்க. அவன் பார்ப்பான். ஜெய் பார்த்தீங்கன்னா வருஷம் கூட பிள்ளை சிரிக்கிறான். அழகு கும்பகோணம் சிரிப்பு வருது, அவங்களப்பா சிரிப்பு தான் வருது எனக்குன்றான். அழகு அவன் கோபம் வரமாட்டான். அதுக்கு இந்த கோபம் பார்க்க முடியல. காரணம் என்ன? நாம் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டான். அதனால் இந்த ஊழியத்தை கர்த்தர் கிருபை நடத்தினான். இதில் பங்கேற்றவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பங்கேற்காத உங்களுக்கும் நீங்க உணருங்க. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது, பங்கேற்க முடியல. ஆனால் நல்ல வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிட்டோம், தவற விட்டுறதுக்கு நமக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் கர்த்தருக்கு நாம் நன்றியை தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. பணம் மாத்திரம் அல்ல, தேவ பணி என்பதும் முக்கியமானது. அந்த அனுபவத்தில் போக முடிச்சிங்களா? நியாயாதிபதி 1ஆம் அதிகாரம் 6:14 வாசிங்க. முடிச்சு அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அவருக்கு தேவை நாம் இருக்கிற பலன் போதும். அதுக்கு எக்ஸ்ட்ரா நடப்படக்கூடாதுங்க. நான் எக்ஸ்ட்ரா பலத்தை எக்ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு வரணும், கொஞ்சம் டேலண்ட் என்ன பண்ணணும் உருவாக்கிட்டு வரணும் கிடையாது. இருக்கிற மாதிரியே வந்தான். இருக்கிற பலத்தோடு கூட போகலாம். ஆண்டவர் பார்த்துக் கொள்வோம். இருக்கிற வண்ணமா செய்வோம். அவர் பார்த்துக்கணுங்க. ஆரம்பிச்சோம் இல்லை, எலெக்ஷன்லாம் வருது, நாங்கள் இல்லை ஆரம்பித்தோம், கர்த்தர் நடத்தினான். எனக்கு ஒரு 44 பிள்ளைங்க கிட்ட வந்தாங்க. எந்த பலவீனம் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். இந்த பிள்ளைங்க கரெக்டாக போனாங்க, வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நல்ல அவங்களுக்கு வந்ததுக்கு அவ்வளோ ஒரு கரெக்ட். ஒரு நாள் பார்த்தா அந்த ஒரு ரைஸ் வாங்கிட்டு அது ரொம்ப டேஸ்ட்லாம் போச்சு, ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அதுக்கப்புறம் யோசித்து நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் மாதிரி கொடுத்தோம். ரொம்ப நிறைவாக இருந்தது. காரணம் என்னோட சொன்னால் அனுப்புகிறவர் அவர் தான். அவர் தான் எல்லாம் செய்கிறார், எல்லாமே செய்தார். நீ பங்கேற்றவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பங்கேற்காவிட்டால் கூட ஜெபிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணிருப்பீங்க. அதனால் உங்களை யாரையும் நான் நோக்கடிக்கணும் என்ன கிடையாது, உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நாம் கண்களை கத்தை நோக்கி பார். அன்பின் ஆண்டவரே, அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆமாப்பா, நாங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் எங்களோடு இணைந்து நீ செய்கிறபடி நாளை இந்த சிறுபிரிவு ஊழியம் மாத்திரமல்ல, நாங்கள் எங்கெல்லாம் வாழ்கிறோமோ எங்கெல்லாம் இருக்கிறோமோ உறவுகள் மத்தியிலே வேலைகள் மத்தியில் கூட இயேசுவை அறிக்கை பண்ணுகிற மக்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்குள் அபிஷேகம் இருக்கிறது, என் மேல் தேவ கிருபை இருக்கிறது என்ற உணர்வு எனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பா, நான் எந்த இடத்துலையும் வளைந்து போக மாட்டேன். எல்லா இடத்துலையும் உங்களை அறிக்கை பண்ணுவதிலே நான் ரொம்ப கருத்தா இருப்பேன். ஆண்டவரை அறிக்கை பண்ணும்போது உன் சித்தத்தை செய்கின்ற அனுபவம் வருகிறது. உன் சித்தத்தை செய்யும் போது நாங்கள் நெருங்கிய உறவாக மாறுகிறோம். உறவாக மாற மாற உரிமையை பெறுகிறோம். உரிமையை பெற பெற உயர்வை அடைகிற ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிஷ்யமாய் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே சிறுபிடி ஊழியத்தை நீ ஆசீர்வதித்து இந்த அநேக தேவதனங்கள் தாங்கினாலும் இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறாச்சா. அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோட பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. மாலை நடக்க போகிற அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு ஜெபிக்கிறையா எல்லாம் நேர்த்தியாய் கருத்தாய் தியாகத்தோடு நாங்கள் முடிக்கும்படியாக விரும்புகிறோம். கர்த்தர் எங்களோடு இணைய விரும்புகிறேன். நாங்கள் தனியா இல்லை, கர்த்தர் இணைந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போதுங்க. சோதனையா ஆசீர்வதிங்க, நாமத்தை தொடர்ந்து மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பும் நம் அனைவரோடு கர்த்தர் வகை மட்டும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you.